கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் ஜாலியாக இருக்கிறீங்க. நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் வாத்தியார்ட்ட அடி வாங்கக்கூடாதுன்னே போவோம். நாங்கள் பார்த்தோன்னா நாங்கள் எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு போகிற வழியில் அப்போ மிடில் ஸ்கூலாக இருந்தது. எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு ரைஸ் மில்லுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்கும். ஒரு பாம்பு இறஞ்ச மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும். டெய்லியும் போய் நாங்கள் வணங்கிட்டு போவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம். இன்றைக்கி எந்த சாட்டியாடி ஏங்க தமிழ் வாத்தியார் கொண்டு அடிப்பாருங்க. 5 சப்ஜெக்ட் வாத்தியாரும் வந்து அடிப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம், ஹோம் ஒர்க் பண்ணலை, அதை பண்ணலை, ஸ்பெல்லிங் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் அடி வாங்கிட்டு தான் இருப்போம். டெய்லியும் போய் சாமி ஏதாவது ஒரு சார் அடிக்கலாம், பரவாயில்ல, சாமி எதை காப்பாற்றிருச்சு, ஏதோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு காரணமே அது ஒரு மெயின் காரணம். டெய்லி நாங்கள் சாமி கும்பிட்டு போகிறோம். அதுலேயும் இந்த ராஜகன் வாத்தியார் இருக்கார், தேசிய வாத்தியார் கூட எங்களுக்கு கதை சொல்லி அழகாக நடத்துவார். ஒரு சில நேரத்தில் அடிப்பார். ஆனால் எங்களை அதிகம் அடிக்கிற ஒரு வாத்தியார் ராஜகன் வாத்தியார் தான். ஆனால் அவருக்கு என்னன்னா, நம்ம ஊர் பசங்களாச்சே வீணாக போயிடக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் அடிப்பார். அது எங்களுக்கு தெரியாது. இவர் சாக மாட்டான்றாரா, இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போக மாட்டார், லீவ் போடவும் மாட்டான்றாங்கடா இவங்க 2 பேரும் அப்படின்னு. தேசுங்க வாத்தியார் கூட என்னன்னா, சரி நம்ம ஊர் பசங்க, இது அக்கா புள்ள, இது அத்தை புள்ள, தங்கச்சி புள்ள அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில விஷயத்தில் அனுசரித்து போயிடுவார். ஆனால் அந்த ராஜகன் வாத்தியார் இருக்கார், பின்னி பெடல் எடுப்பார். ஒரு நாள் அவர் தேசுங்க வாத்தியார் சைக்கிள் விடுவார். இவருக்கு சைக்கிள் விட தெரியாது. அப்போ நீங்களும் சைக்கிள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார் போல எங்கள் தேசுங்க வாத்தியார். உடனே ராஜகன் வாத்தியார் சைக்கிள் விட கற்றுக்கினார் பாருங்க, நேராக கருவமுள்ள போய் சொருக்கிட்டார். அப்போ மூஞ்செல்லாம் அப்படியே காயம் தேஞ்சி முள்ளில் குத்தி கீழே விழுந்துட்டார். அப்படியே சுதாகர் வரான், அவனை நண்பன், ஏய் சாரு கருவமுள்ள சொருக்கிட்டாரா, நம்ம காலை சாமி கும்பிட்டோம் பாரு, அதோட வினை தாண்டா அது. உடனே நாங்கள் போய் செம்பருத்தி பூலாம் எடுத்து போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. பார்த்தா அடுத்த நாள் கட்டு போட்டு வராருங்க. எவ்வளோ கொடுமை பாருங்க. ஐயோ மறுநாள் நான் போகும்போது காலையில் சாமி கும்பிடும் போகும்போது சாமி திட்டிட்டு போவான், நீ கல் நீனு எங்களை அடி வாங்கி வச்சுட்ட அப்படின்னு.